அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர அஷ்டமி. ஒட்டுமொத்த வறுமை மற்றும் தரித்திரம் நீங்கி காட்டு வெள்ளம் போல் பணம் வீட்டை தேடி வர ஒரு சிறிய துண்டு வெள்ளம் இருந்தால் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய ஒரு நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை குரு பகவான், தட்சிணாமூர்த்தி மற்றும் குபேரருக்கு உரிய நாள். வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை குபேர நேரமாக நம்ம எடுத்துப்போம். சோ இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இன்றைய தினம் மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்யணும். பொதுவாகவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் அஷ்டமி திதி அன்னைக்கு ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து நாம் பூஜை செய்வது, மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் சொல்வது மிக உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய அற்புதமான பீஜாட்சரம் கலந்த எளிமையான ஒரு மந்திரமும் இருக்குங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு சிறிய துண்டு வெல்லம் நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வெல்லம் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. இப்ப நீங்க மாலை 5 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில அந்த சின்ன துண்டு வெள்ளத்தை வச்சு விரல்களால மூடி கையை மடி மீது வச்சுக்கோங்க. தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்கார்ந்துக்கலாம். விரிப்பு நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். தவறு கிடையாதுங்க. சோ இப்போ ஒரு துண்டு வெள்ளத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி கையை மடி மீது வைத்ததற்கு பிறகு ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் நிரம்பி வழியணும். வீட்டுல யாருக்காவது உத்தியோகம் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். தொழில் வியாபாரத்துல அபிவிருத்தி ஏற்படணும். நல்ல லாபம் கிடைக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. எப்பவும் வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கணும். கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும்னு மனமுருகி 5 நிமிடங்கள் பைரவரை நினைச்சு நல்லா நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். இதை நீங்க பார்த்து கூட சொல்லலாம் அல்லது மனப்பாடம் செஞ்சு வச்சும் நீங்க சொல்லலாம். பொறுமையா மென்மையா நீங்க மந்திரத்தை உச்சரிங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம். 15 நிமிடத்திற்கு ஒரு அலாரம் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். சோ 15 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை வீட்டு பக்கத்துல மணல் சார்ந்த பகுதி, செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல அப்படியே
நீங்க போட்டுடுங்க. சிம்பிளா சொல்லணும்னா எறும்புகள் வரக்கூடிய இடத்துல அந்த வெள்ளத்தை நீங்க போட்டு விட்டுருங்க. எறும்புகள் வரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த வெள்ளத்தை நீங்க போட்டுடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான தாந்திரீகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க பண ஈர்ப்பு மாயமாலை வேணும்னு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை அறிமுகப்படுத்தி இருந்தோம். 2-3 நாட்களிலேயே அதனுடைய ஸ்டாக் நமக்கு தேர்ந்து போச்சு. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க, அதனால புதிய ஸ்டாக் இப்ப நம்ம வர வச்சிருக்கோம். இந்த பண ஈர்ப்பு மாயமாலையுடன் அற்புதமான ஒரு காம்போ பொருளையும் நம்ம கொடுக்க போறோம். தனவசிய வாராகி அன்னையினுடைய அற்புதமான ஒரு போட்டோ. சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த பண ஈர்ப்பு மாயமாலையினுடைய சூட்சமங்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீன வாஸ்துப்படி, அதாவது ஃபெங் ஷுயி முறைப்படி இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முழுக்க முழுக்க அதிரடியான அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது. 6 எண்ணிக்கையில பணவசிய நாணயங்களை சிவப்பு நிற கயிறு, அதாவது லக்ஷ்மி ரெட் கலர்ல நம்ம கட்டி கொடுக்கிறோம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியான கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய எண் நம்பர் 6. அதனால தாங்க 6 எண்ணிக்கையில இந்த பணவசிய நாணயங்களை நம்ம கட்டி கொடுக்கிறோம். பணத்தை வசியம் செய்யும் சீன வார்த்தைகள் இந்த நாணயத்தில் பதிச்சிருக்கும். இந்த 6 நாணயங்களுக்கு மேல அற்புதமான இன்ஃபைனட் நாட்னு சொல்லக்கூடிய முடிவில்லாத முடிச்சு நம்ம போட்டு கொடுக்கிறோம். இதுல தாங்க நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இந்த முடிவில்லா முடிச்சு எல்லையற்ற பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பணத்தை நிரந்தரமாக வீட்டில் தங்க செய்யும். இந்த பண ஈர்ப்பு மாலைக்காக நீங்க பூஜைகள், மந்திரங்கள், தீப தூபங்கள்னு எதுவுமே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம பணம் வைக்கும் இடத்துல இந்த பண ஈர்ப்பு மாலையை வைத்தாலே போதும், அது பணவசியத்தை ஆரம்பிக்கும். நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் இது போன்ற இடங்கள்ல இந்த மாலையை போட்டு வைக்கலாம். பீரோல நீங்க பணம் வைக்கிறீங்கன்னா பீரோவிற்கு உள்புறம் அல்லது வெளிப்புறம்னு எங்க வேணாலும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். லேடிஸ் நீங்க ஹேண்ட்பேக்ல பணம் வைக்கிறீங்கன்னா அங்கேயும் இந்த மாலையை போட்டு வைக்கலாம். பிசினஸ் பண்றவங்க, தொழில் வியாபாரம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இந்த மாலையை நீங்க வைக்கலாம். இந்த மாலையை நீங்க வைத்த 3 மாதங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பண ஈர்ப்பு மாய மாலையுடன் தனவசிய வராகி அன்னையினுடைய ஒரு போட்டோவையும் நம்ம கொடுக்கிறோம். இந்த போட்டோவிற்கு பின்னால் முழுமையாக மேக்னெட் இருக்கும். அதை நீங்க பீரோல ஒட்டி வைக்கலாம் அல்லது நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம். உங்களுடைய ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். 8 கரங்களுடன் சாந்தமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிற ஆடையில் காட்சியளிக்கும் வாராகி. பொன்னிற பேக்ரவுண்ட்ல, கோல்டன் கலர் பேக்ரவுண்ட்ல இந்த வராகி அன்னை இருப்பாங்க. நம்ம எந்த பொருள் கொடுத்தாலுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம். அதுல நிறைய சூட்சமங்களும் இருக்கும். அதே போலதாங்க வராகி அன்னையினுடைய இந்த போட்டோவிலும் பணத்தை ஈர்க்கும் ஒரு சிறிய அளவிலான தன ஆகர்ஷண யந்திரத்தையும் வராகி அன்னையினுடைய பாதங்களுக்கு பக்கத்துல நம்ம வரைஞ்சு கொடுக்கிறோம். மேக்னெட் இருக்கக்கூடிய சில போட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேக்னெட் வச்சு கொடுப்பாங்க சென்டர்ல. சோ அந்த போட்டோ சுத்திக்கிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தாங்க இந்த போட்டோவிற்கு பின்புறம் முழுமையாக நம்ம மேக்னெட் வச்சு கொடுக்கிறோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகா இந்த தனவசிய வாராகி இருக்காங்க. ஜொலிக்கும் தங்க நிற பேக்ரவுண்ட்ல வராகி அன்னை காட்சி கொடுக்கறாங்க. இப்போ நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.